ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சி ஷார்ப்பில் டெலிகேட் அண்ட் ஈவெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். டெலிகேட் கான்செப்ட் பார்த்தீங்கன்னா சி ஷார்ப்பில் வந்து ஒரு கன்ஃபியூசிங்கான ஒரு கான்செப்ட். சம்டைம் டெலிகேட் கான்செப்டை பற்றி நம்ம இன்டர்நெட்டில் என்ன ஆல்ரெடி இருக்கிற ப்ராஜெக்ட்டில் இந்த மாதிரி டெலிகேட்டை பார்த்தோன்னா நமக்கு வந்து இது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்க, இதனால் என்ன பர்பஸ், அந்த மாதிரி நிறைய கன்ஃபியூஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ஈவெண்ட்டில் வந்து டெலிகேட் வந்து என்ன மாதிரி அப்ளை ஆகுது, அந்த மாதிரி கான்செப்ட் வந்து நம்ம இந்த வீடியோவில் நம்ம கவர் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா டெலிகேட் பற்றி பார்க்க போகிறோம். டெலிகேட் வந்து மெத்தடை வந்து பாயிண்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அது டைப் சேப் ஃபங்க்ஷன் பாயிண்டர்னு சொல்லுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு எக்ஸாம்பிள் இதில் காமிச்சிருக்கேன். இந்த இதில் நான் வந்து ப்ரோக்ராமுக்குள்ளே மேலே வந்து நான் டெலிகேட்டை வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நான் டிக்ளேர் பண்ணியிருக்கேன். டெலிகேட் கீவேர்டை வந்து இந்த லைனில் யூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சோர்ஸ் சம்திங் சொல்லி ஒரு மெத்தடை வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் ஸ்டாட்டிக்காக. அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்னு ஒரு பேராமீட்டர் நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அதை வந்து நான் கன்சோலில் வந்து ரைட் பண்ணிக்கிறேன். இப்போ மெயின் மெத்தட்குள்ளே பார்த்தீங்கன்னா நான் வந்து இந்த டெலிகேட்டை வந்து ஒரு டைப்பை யூஸ் பண்ணி அதோட வேரியபிளில் இந்த டெலிகேட்டோட இன்ஸ்டன்ஸில் நான் வந்து சோர்ஸ் சம்திங் சொல்லி ஒரு மெத்தடை வந்து இதுக்குள்ளே நான் போட்டுட்டு இந்த வேரியபிளை வந்து நான் டைரெக்டாக ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இந்த சிக்னேச்சரில் என்ன இருக்குதோ, அதாவது இந்த சோர்ஸ் சம்திங்கில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஸ்ட்ரிங் மெசேஜ் இருக்கும். இதே இதுதான் பார்த்தீங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு வந்து பேட்டர்ன் வந்து மேட்சாக இருக்கும். இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா இந்த டெல் எக்ஸாம்பிளுக்குள்ளே நான் வந்து திஸ் ஃப்ரம் டெலிகேட்னு சொல்லி நான் யூஸ் பண்ணுறேன். இப்போது நான் இந்த ரன் பண்ணி பார்க்குறேன், என்ன ரிசல்ட் வருதுன்னு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் ஃப்ரம் டெலிகேட்னு வந்திருக்கு. ஒரு இந்த மெத்தட் செய்ய வேண்டிய ஒரு இதை வந்து நான் இந்த டெலிகேட்டுக்கு நான் வந்து அசைன் பண்ணி அது மூலமாக நான் வந்து இதை கால் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இதை நான் வந்து டைரெக்டாகவே எனக்கு கால் பண்ணிக்கிறேனே, இதைக்கு நான் டெலிகேட்னு யூஸ் பண்ணி நான் யூஸ் பண்ணணும், அது மூலமாக நான் எதுக்கு இதை பாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நான் ஏன் கால் பண்ணி இந்த மெத்தட் செய்ய வேண்டியதை நான் எதுக்கு இது மூலமாக செய்யணும்னு நீங்கள் கேட்பீங்க. இதை ஃபர்தராக வந்து நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் என்னென்னா ஈவெண்ட்டை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஈவன் என்னென்னா சேம் டெலிகேட் தான். ஆனால் வந்து என்னென்னா டெலிகேட்டில் வந்து ஒரு சில ட்ராபேக் இருக்குது. அந்த ட்ராபேக்கை வந்து சரி பண்ணி டெலிகேட்டை வந்து எஃபிஷியண்ட்டாக யூஸ் பண்ணுறதுக்கு தான் வந்து ஈவெண்ட் வந்துச்சு. ஈவெண்ட் வந்து நமக்கு இன்னும் என்ன ப்ரொவைட் பண்ணுதுன்னா பப்ளிஷர் சப்ஸ்கிரைபர் மாடல் வந்து நமக்கு ப்ரொவைட் பண்ணுது. அது மட்டும் இல்லாமல் இந்த ஈவெண்ட்டை நீங்கள் எங்கெல்லாம் பார்த்துருப்பீங்கன்னா வின்ஃபார்ம் ப்ராஜெக்டை நீங்கள் கிரியேட் பண்ணிங்கன்னா பட்டன் கிளிக் இந்த மாதிரி சில ஈவெண்ட்டுக்கு வந்து நீங்கள் அதை பார்த்துருப்பீங்க. இப்போ ஈவெண்ட்டில் இது எப்படி இருக்குன்னா இந்த கோடிங் வந்து லைட்டாக நான் மாடிஃபை பண்ணணும். அதுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈவெண்ட்டுக்காக நான் வந்து ஒரு கிளாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸில் இந்த டெல் எக்ஸாம்பிள் டெலிகேட்டுக்கு நான் டைப் டிக்ளேர் பண்ணி அதோட வேரியபிளை யூஸ் பண்ணியிருக்கேன். தென் கால்பின்னு சொல்லி ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணி அந்த பேராமீட்டரில் நான் மெசேஜின்னு போட்டு இந்த டெல் எக்ஸாம்பிள் வேரியபிளை வந்து நான் வந்து கால் பண்ணி அதோடைய பேராமீட்டரில் இந்த மெசேஜை பாஸ் பண்ணுறேன். தென் இந்த கிளாஸை வந்து மெயின் மெத்தடில் நான் வந்து இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மெயின் மெத்தடில் நான் வந்து இந்த டெஸ்ட் கிளாஸை வந்து ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிவிட்டு டெல் எக்ஸாம்பிளுக்கு நான் அந்த மெத்தடை வந்து நான் சப்ஸ்கிரைப் பண்ணுறேன். இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஈக்குவல் டு பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப், ஏன்னா இது வந்து ஈவெண்ட். அதனால் கால்மின்னு சொல்லி அந்த மெத்தடை நான் கால் பண்ணிவிட்டு அதோட பேராமீட்டரில் டெஸ்ட் கரெக்ட்னு சொல்லி நான் ஒரு ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறேன். ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு பார்க்கலாம். டெஸ்ட் கரெக்ட்னு சொல்லி இப்போ ரன் ஆகிட்டு இப்போ டெலிகேட்டுக்கு வருவோம். டெலிகேட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம ரெண்டாக பிரிச்சுக்கலாம். ஒன்று வந்து ஓல்டு, இன்னொன்று மாடர்ன், அந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். இப்போ ஓல்டில் பார்த்தீங்கன்னா சி ஷார்ப் வந்து எப்போ ரிலீஸ் பண்ணாங்களோ அதுலேயே வந்து டெலிகேட் இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டெலிகேட் எப்படி இருந்துச்சுன்னா உங்களுக்கு வந்து இதே மாதிரி நான் அந்த எக்ஸாம்பிளில் காட்டின மாதிரி தான்
டெலிகேட்னு சொல்லி எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நீங்கள் டிக்ளேர் பண்ணணும் இந்த பர்டிகுலர் இந்த கஸ்டம் டெலிகேட்டை. அது மட்டும் இல்லாமல் யூஸ் பண்ணிவிட்டு அந்த டெலிகேட்டுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா நியூ கீவேர்டு போட்டு நீங்கள் வந்து அந்த டெலிகேட்டுக்கு வந்து ஒரு புது ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுற மாதிரி கிரியேட் பண்ணணும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகேட்டுக்கு வந்து நீங்கள் வந்து மெத்தடை வந்து அசைன் பண்ணுற மாதிரி இங்கே வரும். ஸோ இவ்வளோ இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு வெர்ஷனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர வெர்ஷனில் அது எப்படி மாறுச்சுன்னா, இப்போ இந்த எக்ஸாம்லேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா டைரெக்டாக இந்த நியூ போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாமல் நீங்கள் டைரெக்டாகவே இதில் அசைன் பண்ணிக்கலாம். இதை நீங்கள் அசைன் பண்ணாலும் உங்களுக்கு ரன் பண்ணிங்கன்னா சேம் ரிசல்ட் தான் வரும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டெலிகேட்னு ஒரு கீவேர்டில் அனானிமஸாக எந்த விதமான நேமும் ப்ரொவைட் பண்ணாமல் டைரெக்டாக வந்து நம்ம பேராமீட்டரை பாஸ் பண்ணி நான் என்ன கொடுத்துருந்தனோ அந்த மெத்தட்குள்ளே அதே தான் நான் இந்த மெத்தடில் கொடுத்துருக்கேன். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அனானிமஸாக எந்த வித நேமும் இல்லாமல் இருக்கும். ஸோ இது எப்படி ரன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். இதுவும் சேம் ரிசல்ட் தான். நெக்ஸ்ட்டு இந்த மாதிரி நம்ம கொடுக்காம கொஞ்சம் ஷார்ட்டராக லாம்டா எக்ஸ்பிரஷன் மூலமாக அதுக்கப்புறம் அடுத்தடுத்த வெர்ஷனில் அந்த மாதிரி ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க. இதோட அவுட்புட்டை பார்த்தா சேம் ரிசல்ட் தான். இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கஷ்டமாக நம்ம ஒரு டெலிகேட்டை டிக்ளேர் பண்ணி அந்த இதுக்கு நமக்கு என்ன இது தேவையோ அதை வந்து நம்ம அசைன் பண்ணி நம்ம வந்து கால் பண்ணிகிட்டு இருந்தோம். C# வந்து சில பில்டினாவே சில டெலிகேட்டை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதில் ஆக்ஷன், ஃபங்க்ஷன், ப்ரிடிகேட். கஸ்டம் டெலிகேட்டில் நம்ம என்னென்ன பண்ணமோ அதை இந்த 3 வச்சு நம்ம பண்ணிக்கலாம். இந்த பில்டின் டெலிகேட்டில் நம்ம எப்படி ஒர்க் பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபையாக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸ்பிளிசிட்டாக வந்து நம்ம எந்த விதமான கஸ்டம் டெலிகேட்டாக வந்து டிக்ளேர் பண்ண தேவை கிடையாது. டேரெக்டாகவே நீங்கள் இந்த மாதிரி ஆக்ஷனையோ இல்லை ஃபங்க்ஷனையோ யூஸ் பண்ணிக்கலாம். யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து அதோட ரிசல்ட்டை நீங்கள் பார்க்கலாம். இதில் ஆக்ஷன் மட்டும் தான் போட்டிருக்கேன். எப்படி ஃபங்க்ஷனுக்கும் ப்ரெடிகேட்டும் எப்படி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபங்க்ஷனுக்கும் ப்ரெடிகேட்டுக்கும் நான் வந்து போட்டிருக்கேன். இப்போ ஃபங்க்ஷனில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்டிஜர்னு சொல்லி 3 டிக்ளேர் பண்ணியிருக்கேன். ஆனால் பேராமீட்டரில் பார்த்தீங்கன்னா நான் வந்து 2 தான் வாங்கியிருக்கேன். இதில் லாஸ்ட் ஒன்று என்ன டிஃபைன் பண்ணணும்னா உங்களுக்கு வந்து அவுட்புட்டை டிஃபைன் பண்ணும். ஃபஸ்ட்டு 2 இது வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இன்புட்டை டிஃபைன் பண்ணும். அதாவது இந்த ஃபங்க்ஷனில் என்ன இதுனா உங்களுக்கு வந்து லாஸ்ட்டாக ஒன்று வந்து நீங்கள் வந்து அவுட்புட்டுக்கு நீங்கள் டிக்ளேர் பண்ணிக்கணும். மிச்சம் இது வந்து நீங்கள் இன்புட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஏபி வந்து வாங்கி அதை சம் பண்ணி நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். தென் ப்ரெடிகேட்டில் பார்த்தீங்கன்னா நான் வந்து இஸ் கரெக்ட் கொடுத்து அதில் எக்ஸை வாங்கி எக்ஸ் வந்து 5 இருக்கணும். 5 இருந்துச்சுன்னா எனக்கு வந்து ட்ரூ, 5 இல்லாமல் வேறு சம்திங் நம்பர் வந்துச்சுன்னா எனக்கு வந்து ஃபால்ஸ்னு ரிட்டர்ன் ஆகணும். ஸோ அதுக்கான கண்டிஷனிங் போட்டிருக்கேன். இது எப்படி ரன் ஆகுதுன்னு நம்ம பார்க்கலாம். ரிசல்ட் இஸ் 12 கரெக்ட் ஆர் நாட்டில் நான் வந்து இஸ் கரெக்டில் ஃபஸ்ட்டு என்ன கொடுத்தேன்னா 4 கொடுத்துருந்தேன். 4 ஈக்குவல் டு 5. ஸோ அது அல்டிமேட்லி ஃபால்ஸ் தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 5 கொடுத்துருக்கேன். 5 ஈக்குவல் டு 5. ஸோ ட்ரூ தான். ஸோ அதான் வந்து நம்ம அவுட்புட்டில் வந்து வாங்கியிருக்கோம். இதே நம்ம டெலிகேட்லேயே நம்ம பண்ணிடலாமே, எதுக்காக நம்ம ஈவெண்ட்டில் போகணும் அப்படின்னு வந்து ஒரு கொஸ்டின் உங்களுக்கு ரைஸ் ஆகும். டெலிகேட்டில் ஒரு என்ன பிரச்சனைனா இப்போ இதை வந்து லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஈவெண்ட்னு சொல்லி அந்த கீவேர்டை ரிமூவ் பண்ணிட்டேன். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சோர்ஸ் சம்திங் வந்து நான் பாஸ் பண்ணாமல் நான் டைரெக்டாக டெல் எக்ஸாமில் நல்லுன்னு அசைன் பண்ணுறேன். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எந்த விதமான எரரும் இப்போ ஷோ ஆகலை. ஆனால் இது ரன் டைமில் வந்து எனக்கு வந்து இந்த எரர் ஷோ ஆகும். அது ஆப்ஜெக்ட் நல் ரெஃபரன்ஸ். ஸோ இதுக்கு என்ன அர்த்தம்னா டெலிகேட்டில் வந்து மெத்தட் தான் அசைன் பண்ணணும். அதை அசைன் பண்ணாமல் நல்லா அசைன் பண்ணதுனால என்னோடய கோடு வந்து இதில் பிரேக் ஆச்சு. இதில் பார்த்தீங்கன்னா இந்த டெலிகேட் வந்து ஒரு பப்ளிக் ஃபீல்டுனால இந்த கோடை வந்து அவுட் சைட் ஆஃப் த கோடில் யூஸ் பண்ணியிருந்தோம்னா யாருனாலுமே இது வந்து ஓவர் ரைட் பண்ணவோ இல்லைனா வந்து அதில் அசைன் பண்ண ஹேண்ட்லரை வந்து ரிமூவ் பண்ணவோ முடியும். அப்படி ரிமூவ் பண்ணாங்கன்னா ஆக்சுவல் ஒர்க்கிங் ஃப்ளோ வந்து இதில் பிரேக் ஆகும். ஸோ இதை ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு தான் ஈவெண்ட் வந்துச்சு. ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து
இதில் ஈவெண்ட் கீவேர்டை வந்து டெலிகேட்டுக்கு முன்னாடி யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா டெல் எக்ஸாம்பிளில் ரெட் கலரில் அண்டர்லைன் காட்டுது. இதுக்கு அர்த்தம் நம்மளால் வந்து மெத்தடை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணவோ இல்லைனா வந்து அன்சப்ஸ்கிரைப் பண்ணவோ மட்டும்தான் முடியும். எதையுமே வந்து நம்ம ஓவர் ரைட் பண்ணவோ முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா 2 மெத்தடை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் நான் 2 வாட்டி என்னால் அவுட்புட் வந்து கெட் பண்ண முடியுது. நம்ம ஈவெண்ட்டில் வந்து 2 வகையான இதுவும் நம்ம பிரிக்கலாம். ஓல்டு வே அதே மாதிரி நியூ வேன்னு. இப்போ ஓல்டில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்ம டெலிகேட்டுக்கு முன்னாடி நம்ம ஈவெண்ட் கீவேர்டை யூஸ் பண்ணி நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ஆனால் வந்து நியூ வேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஈவெண்ட் ஹேண்ட்லர் மூலமாக நம்ம வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ நியூ வேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கஸ்டம் டெலிகேட்டை யூஸ் பண்ணாமல் நீங்கள் ஆக்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதோட அவுட்புட் பார்த்தா என்ன அவுட்புட் வேணுமோ நம்ம அதை கெட் பண்ணியாச்சு. ஸோ பில்டின் டெலிகேட் மூலமாகவும் நம்ம வந்து ஈவெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி என்ன ஈவெண்ட் ஹேண்ட்லர் மூலமாகவும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். ஸோ கோடிங்கை மாடிஃபை பண்ணிவிட்டேன். நான் வந்து ஈவெண்ட் ஆர்க்ஸை வந்து நான் எக்ஸ்டெண்ட் பண்ணி ஒரு கஸ்டமாக ஒரு கிளாஸ் ரெடி பண்ணியிருக்கேன். அந்த கிளாஸ் கன்ஸ்ட்ரக்டரில் பார்த்தோன்னா நான் வந்து மெசேஜை வாங்கி நான் இந்த மெசேஜுக்கு நான் வந்து அசைன் பண்ணுறேன். தென் ஈவெண்ட் ஹேண்ட்லரில் இந்த கிளாஸை வந்து டிஃபைன் பண்ணிவிட்டு தென் இதை வந்து கால்மியில் வந்து இந்த மாதிரி கோடிங்கை வந்து மாடிஃபை பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் இந்த டெல் எக்ஸாம்பிளில் நான் வந்து லைனை இந்த மாதிரி கொடுத்துருக்கேன். இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் கிளிக்கில் பார்க்கலாம். அதே அப்ரோச்சில் தான் நம்ம வந்து இந்த இதை வந்து இப்போ மாடிஃபை பண்ணியிருக்கோம். தென் கன்சோல் ரைட் லைனில் e.message அதாவது இந்த மெசேஜ் வேரியபிள் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக நம்ம கோடிங்கை மாடிஃபை பண்ணியிருக்கோம். இதை ரன் பண்ணனா நமக்கு என்ன அவுட்புட் வேணுமோ அந்த அவுட்புட் இதில் நம்ம கெட் பண்ணிட்டோம். ஆக்சுவலாக அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா நம்ம லாம்டா எக்ஸ்பிரஷனில் ஒரு மெத்தடை டெல் எக்ஸாம்பிளில் நம்ம கொடுத்துருக்கோம். நம்ம எப்போலாம் அந்த கால்மியை வந்து நம்ம கால் பண்ணுறோமோ அப்போ இந்த பர்டிகுலர் மெத்தட் வந்து கால் ஆகும். இதே கான்செப்ட்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பட்டன் கிளிக்கில் நம்ம எழுதி வச்சுருப்போம். நம்ம எப்போலாம் பட்டனை கிளிக் பண்ணுறோமோ அந்தந்த சமயத்துலாம் பார்த்தீங்கன்னா வந்து அந்த மெத்தடில் நம்ம என்ன எழுதியிருக்கோமோ அது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, உங்களுக்கு வந்து டெலிகேட்டுக்கும் ஈவெண்ட்டுக்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் எதுக்காக நம்ம டெலிகேட் யூஸ் பண்ணுறோங்கிறது இன்ன வரைக்கும் உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்கும். ஸோ அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக இப்போ பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் கோடை லைட்டாக மாடிஃபை பண்ணிக்கிறேன். ஓகே, நான் கோடிங்கை லைட்டாக மாடிஃபை பண்ணிட்டேன். டூ மேத்தில் பார்த்தீங்கன்னா நான் டூ இட்னு சொல்லி ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணியிருக்கேன். அதில் நான் ஆப்ரேட்டர் ஏ பின்னு சொல்லி ஒரு 3 பேராமீட்டர் வாங்கியிருக்கேன். இதில் ஆப்ரேட்டரை பேஸ் பண்ணி நம்ம வந்து அடிஷனாக சப்ஸ்ட்ராக்ஷனாக இல்லைனா மல்டிப்ளையான்னு சொல்லி பண்ணிக்கலாம். ஒவ்வொரு இதுலேயும் பார்த்தீங்கன்னா நான் வந்து தனித்தனியாக ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணிட்டேன். அதுக்கான ரிசல்ட்டையும் வந்து அதிலே நம்ம பைண்ட் பண்ணுறதுக்காக நான் கன்சோலில் நான் ரைட் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன். தென் மெயின் மெத்தடில் பார்த்தீங்கன்னா நான் வந்து டூ மெத்தை இனிஷியலைஸ் பண்ணி வேறு டூ இட்டை கால் பண்ணி நான் வந்து அடிஷனுக்கு வேல்யூ பாஸ் பண்ணியிருக்கேன், சப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் மல்டிப்ளைக்கும் அந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இதில் பார்த்தீங்கன்னா என் அப்ளிகேஷன் நார்மலாக ரன் ஆகிற மாதிரி தான் ரன் ஆகும், பிரச்சனை இருக்காது. ஆனால் இதில் வந்து எனக்கு இந்த செக்ஷன் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்ளிகேஷனோட ஒரு கோர் ஃபங்க்ஷனாலிட்டியாக இருந்துச்சுன்னா நான் அடிக்கடி இதை வந்து நான் மாடிஃபை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து இப்போ டிவிஷன் அப்ளை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து நீங்கள் டிவிஷன் போட்டு புதுசாக இஃப் கண்டிஷன் போட்டு அதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து நீங்கள் தனியாக 2 டிவிஷன் சொல்லி தனியாக ஒரு மெத்தடை க்ரியேட் பண்ணுற மாதிரி வரும். ஸோ ஒரு கோர் ஃபங்க்ஷனாலிட்டியில் வந்து இந்த மாதிரி
நீங்கள் அடிக்கடி மாடிஃபை பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடாது. ஸோ அதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா தனியாக வந்து செப்பரேட் பண்ணி அதுக்கு டிஎல்எல்லையோ இல்லைனா தனியான கிளாஸ்லேயே வந்து ரைட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த மாதிரி நம்ம கோடு எழுதும் போது என்ன ஆகும்னா ஸோ நம்ம அப்ளிகேஷன் எப்போவுமே டைட்டான ஒரு கப்ளிங்லேயே இருக்கும். ஸோ அந்த டைட்டை வந்து ரிமூவ் பண்ணி டீகப்புள் பண்ணுறதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா டெலிகேட் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நம்ம இது எப்படி நம்ம டெலிகேட்டில் இந்த கோடிங்கை மாற்றலான்னு சொல்லி நான் கோடை லைட்டாக மாடிஃபை பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த பழைய கோடை வந்து டெலிகேட் வச்சு நான் மாடிஃபை பண்ணியிருக்கேன். ஸோ மேத்னு சொல்லி ஒரு கஸ்டம் டெலிகேட்டை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்காக டெலிகேட்னு ஒரு டைப்பை வந்து நான் எக்ஸ்பிளிசிட்டாக டிக்ளேர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் மேத் கிளாஸில் அந்த டெலிகேட்டை வந்து நான் டைப் டிக்ளேர் பண்ணி அதோட வேரியபிள் இது பண்ணியிருக்கேன். தென் இட்டில் வந்து அந்த ஆப்ரேட்டரை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பி பேராமீட்டர் மட்டும் வச்சுருக்கேன். இந்த மேத் டெலிகேட்டுக்கு வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா நல் செக் பண்ணியிருக்கேன். நல்லா இருந்துச்சுன்னா வந்து எனக்கு வந்து எரர் ஷோ பண்ணுற மாதிரியும் மேத் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து இந்த ஏயும் பியும் வச்சு எனக்கு ப்ராசஸ் பண்ணி அவுட்புட் காட்டுறதுக்காக இந்த மாதிரி கோடிங்கை எழுதியிருக்கேன். அதுக்கப்புறம் இதில் இருந்த 3 மெத்தடையும் வந்து நான் இது கீழே வந்து மூவ் பண்ணிவிட்டு ஸோ இந்த 3 மெத்தடையும் வந்து நான் ஸ்டாட்டிக் ஆக்கியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த கோடு வந்து எப்படி மாறி இருக்குன்னா இந்த மேத் டெலிகேட்டில் நான் வந்து இந்த ஆடை வந்து அசைன் பண்ணிவிட்டு இந்த இட் மெத்தடை வந்து நான் கால் பண்ணுறேன். அதே மாதிரி தான் வந்து சப்ஸ்ட்ராக்ஷனுக்கும் மல்டிப்ளைக்கும் நான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதை ரன் பண்ணி பார்க்கும்போது என்ன அவுட்புட் வரும்னா ஸோ நமக்கு என்ன அவுட்புட் தேவையோ அந்த அவுட்புட் வந்து இதில் வந்துட்டு இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு கோர் ஃபங்க்ஷனாலிட்டியாக இருந்துச்சுன்னா ஒன்ஸ் நீங்கள் ரைட் பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் மாடிஃபை பண்ண தேவை கிடையாது. அதுக்கப்புறம் புதுசாக வந்து நம்ம மெத்தடை வந்து ஆட் பண்ணி அதோட அவுட்புட்டை நீங்கள் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் அடிஷ்னலாக நீங்கள் ஒரு மெத்தடை டிக்ளேர் பண்ணி அதை வந்து மேத் டெலிகேட்டில் நீங்கள் அசைன் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் அது அவுட்புட்டை வந்து நீங்கள் பார்க்கலாம். ஸோ இந்த வேல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கோர் ஃபங்க்ஷனாலிட்டியும் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் டோட்டலாக வந்து டீகப் ஆயிடுது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மேத் வந்து ரொம்ப ஃப்ரீயாக இருந்த மாதிரி இருக்கும். ஏன்னா இதில் வந்து எந்த விதமான இஃப் கண்டிஷன் நம்ம போட தேவையில்ல. நம்ம வந்து எந்த இடத்துல இஃப் கண்டிஷன் போடலாம்னா இந்த இடத்துல, அதாவது எந்த இடத்துல அந்த மேத்தை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துக்கு தேவையான நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் கோர் லாஜிக் வந்து நீட் அண்ட் க்ளீனாக வச்சுக்கிட்டு அவுட் சைட் கோட் மூலமாக வந்து உங்கள் கோடை வந்து லாஜிக்கை மாடிஃபை பண்ணுறதோ இல்லைனா கால் பண்ணுறதோ நீங்கள் வந்து ரன் டைமில் பண்ணிக்கலாம். இதுக்காக தான் டெலிகேட் வந்து வெரி எஃபிஷியண்டாக இதில் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் ஆல்ரெடி சொன்ன மாதிரி நீங்கள் இதில் ஈவெண்ட் யூஸ் பண்ணி நீங்கள் நம்ம அப்ளிகேஷனை இன்னும் கொஞ்சம் டைட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம ஈவெண்ட் இதில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வந்து உங்களுக்கு எப்போ தேவையோ நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம், இல்லைனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். இப்படி பண்ணிவிட்டு நீங்கள் கோடை வந்து நீங்கள் கால் பண்ணிக்கலாம். ஸோ ஈவெண்ட்டை வந்து எந்த கிளாஸில் நம்ம டிஃபைன் பண்ணியிருக்கோமோ அந்த கிளாஸால் மட்டும்தான் அந்த டெலிகேட்டை வந்து மாடிஃபை பண்ணுறதோ இல்லைனா அசைன் பண்ணுறதோ முடியும். அவுட் சைட் ஆஃப் த கோடில் பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் டெலிகேட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ இல்லைனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறதோ மட்டும்தான் முடியும். அதனால் வந்து மாடிஃபை பண்ண முடியாது. ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷனை வந்து ஈவெண்ட் வந்து ப்ரொவைட் பண்ணுது. ஓகே கைஸ், அவ்வளோதான். நம்ம இது வரைக்கும் டெலிகேட்டுக்கும் ஈவெண்ட்டுக்குள்ள வித்தியாசத்தை பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் டெலிகேட்டை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத ஒரு ஐடியா வந்து இந்த வீடியோ கொடுத்துருக்குன்னு நம்புகிறேன். வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம மறுபடியும் சந்திப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் மிஸ்டர் டெக் ஃபால்ட்டை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.